தன்னார்வ இரத்த தான தினம் 2025 குருதி கொடுத்தவர்களுக்கு பாராட்டு விழா, கேடயம் வழங்குதல். இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட மருத்துவர்கள், இரத்த வங்கி அதிகாரிகள், செவிலிய மாணவ மாணவிகள், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள சமூக அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள், கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படை என்ற லட்சிய முழக்கத்தோடு எங்கள் அண்ணன் சீமான் விரித்த லட்சிய முழக்கத்தோடு கொடுத்து கொண்டு வருகிறோம். தமிழ் தேசிய விடுதலை களத்தில் வியர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, தன் உயிரை கொடையாக கொடுத்த எண்ணற்ற போராளிகளின் தியாகங்களை நினைவு கூறும் விதமாக, இந்த உலகிற்கு அவர்களின் தியாகத்தை உணர்த்தும் விதமாக 2010ஆம் ஆண்டு முதல் நாம் தமிழர் கட்சி சார்பாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் குருதிக்கொடை பாசறை என்று ஒன்று நிறுவி அன்று முதல் இன்று வரை கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நாகப்பட்டினம் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில நாங்க 2010ஆம் ஆண்டுல இருந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அங்க இருந்துச்சு கொடுத்துட்டு இருந்தோம். இதே போல பாராட்டு விழா இப்போ வைக்கல, ஒரு 5 பேர் வருவோம். அண்ணன் ரஜினி அண்ணெல்லாம் வருவாரு, 5 பேருக்கு ஒரு கேடயம் அண்ணன் கையில கொடுப்பாங்க, வாங்கிட்டு போயிடுவோம். இந்த மருத்துவமனை வந்தோடனே இப்போ ஒரு 2-3 ஆண்டுகளாக முதல்ல 10 பேர் வந்தோம், இந்த தடவை 40-50 பேர் வந்திருக்கோம். ஏன்னா பாராட்டு ஒரு உந்துதல், அது தேவைப்படுது, எல்லாருக்குமே தேவைப்படுது. அதே போல நாங்க ஆண்டு இந்த மருத்துவமனையில கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் நவம்பர் 26 பிறந்த நாள் அன்னைக்கு நாங்க நாம் தமிழ் செய்தி சார்பாக இந்த எல்லாத்துக்கும் ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, ரத்த வங்கியில இருந்து யாருக்காவது ஒரு ரத்தம் கேட்டாங்கன்னா உடனே நாங்க ரத்தம் கொடுக்குறோம். அழைக்கிற போல நாங்க ரத்தம் கொடுக்குறோம். அப்புறம் அம்மா சொன்னாங்க, உறுதிமொழி சொல்லவுள்ள இதுல மதத்தை பார்க்க கூடாது, கட்சியை பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதை உண்மையிலேயே கடைபிடிக்கிறது இங்க நாம் தமிழர் கட்சி தான். அப்புறம் அந்த ஐயா மருத்துவர் சொன்னாங்க, ரத்தத்துக்கு மாற்று எதுவுமே கண்டுபிடிக்கல, அரிசி கூட பிளாஸ்டிக் அரிசி இருக்கு, ஒரு கால் இல்லைன்னா கூட ஒரு பிளாஸ்டிக் கால் வச்சுக்கிறோம், ஆனா ரத்தத்துக்கு இதுவரையும் மாற்றே இல்லை. உண்மையிலேயே இது ஒரு வியப்பான விஷயம். நவீன காலத்துல ரத்தத்துக்கு ஒரு மாற்று இல்லை. அப்ப என்ன, நம்ம தான் கொடையாளர்களா மாறணும். இப்ப எல்லாம் சொன்னாங்க, உண்மையிலேயே பயங்கரமா ஆரோக்கியமா இருக்கவங்க இந்த குருதி கொடுக்க முன் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு அறியாமை. அதை விளக்குறதுக்கு இதே போல கூட்டங்கள் உண்மையிலேயே அவசியம். இன்னைக்கு 40 பேர் வந்திருக்கோம்னா நம்ம போய் ஒரு 400 பேர்கிட்ட சொல்லலாம். இந்த ஏழை எளிய மக்கள் பயன்படுவாங்க. இந்த மருத்துவத்துல இப்ப சொன்னாங்க எல்லாருமே, இப்ப ஒருத்தவங்களுக்கு குருதி கொடுத்தோம்னா அவங்க குடும்பம் காவந்து பண்றதுன்னா அது நம்ம தலைமுறையே வாழுது அப்படிங்கிறத எல்லாம் சார்லாம் சொன்னாங்க. அது உண்மை. அப்ப இது நம்ம அதிகப்படுத்தணும். அப்புறம் சார் சொன்னாங்க, இங்க வந்திருக்கிறது எல்லாமே தன்னார்வலர்கள் வந்திருக்காங்க, கல்லூரி ஆசிரியர்கள் வந்திருக்காங்க, மாணவர்கள் வந்திருக்காங்க, இஸ்லாமிய அமைப்புகள் வந்திருக்காங்க. சார் சொன்னாங்க பல அரசியல் கட்சிகள், அதெல்லாம் எந்த அரசியல் கட்சியும் இங்க வர்றதில்லை. நாம் தமிழ் கட்சி ஒரே கட்சி தான் வந்திருக்கு, வேற யாருமே வர்றதில்லை. பல கோடி உறுப்பினர்களை வச்சிருக்காங்க, ஆனா அவங்க ரத்தம் கொடுக்கறதுக்கு வர்றதில்லை. எல்லாம் அந்த அரசியல் திட்டங்கத்துல கமிஷன் வாங்குறது, கலெக்ஷன் பண்றது காட்டுற ஆர்வத்தை மக்கள் நலன்களை காட்டுறது இல்ல. மண்ணின் நலன்களையும் வளங்களையும் இந்த மக்களின் உயிரின் நலன்களையும் காக்கிறதுல நாம் தமிழ் கட்சி எங்கள் சீமான் அண்ணன் உறுதியா இருக்காங்க. அவருடைய தம்பிகள் நாங்களும் உறுதியா இருக்கோம். நிச்சயம் நாங்க தொடர்ச்சியாக இந்த வருடம் நவம்பர் 26 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மருத்துவமனையில் நாங்கள் குருதி கொடை கொடுக்க தயாரா இருக்கோம். நன்றி, வணக்கம்.